விலை தான் கொஞ்சம் கூட. கன்வெர்ட் பண்ணி பார்த்தா சாப்பிடவே முடியாது, பட்னி தான் இருக்கு. நீங்க எங்க இருந்து வரியா? நம்ம சொந்த ஊர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்விக்கி மேட்ச்ல தான். முதல் நாள் எப்படி இருந்துச்சு? கூட்டம் இருந்துச்சா? கூட்டம் இல்ல. பஸ்ல ஏறும்போது ஏறணும். How are you, Lee? I'm fine. How about you? Yeah, where are you from? Brazil. Cubic zircon, synthetic ஐட்டங்கள், pearl booth. சம்பந்தமான வியாபாரம் பண்றாங்களோ அவங்க வந்து இந்த ஆளுக்கு வரலாம். ஹாங்காங் ஷோல கோரல் நல்லா சீப்பா கிடைக்கும். நம்ம செய்தாமதாக்கா சீனியர் சிட்டிசன் ஹாங்காங்ல வந்து ஹாங்காங் பேர்ல இந்த டைமண்ட் பெவிலியன்ல காக்காவை பார்க்காம வர முடியாது. லாஸ்ட் இயர் இதுக்குள்ள வேல்யூ வந்து 1.1 மில்லியன் ஹாங்காங். இப்போ இன்றைக்கு மார்க்கெட்டுக்கு 5 லட்சம் ஹாங்காங். இஞ்சி டீ ஏலக்காய் மணத்தோட நம்ம ஆஃபீஸா போட்டு தந்துருக்காங்க. பண்ணிருங்க அவ்வளவுதான். ஷோக்கு 2வது நாள் கிளம்பிட்டு இருக்கிறோம். காலையில ஷோக்கு போக முன்னாடியே நம்ம சுங்கி மேன்ஷன்லேயே தங்கிக்கிறதுனால ரொம்ப வசதியா போச்சு. ஃபுட்டும் கிடைக்கும். காலை பிரேக்ஃபாஸ்ட் என்ன மச்சான் என்ன ஆர்டர் பண்ணியா? என்ன சாப்பிட்றியா? இட்லி, வடை, சாம்பார், டீ எல்லாம் ஊர் மாதிரியே இருக்குது. விலை தான் கொஞ்சம் கூட. ஆனால் அந்த விலையை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்தா சாப்பிடவே முடியாது, பட்னி தான் இருக்கு. இந்த ஸ்டைல் நம்ம ஸ்டைல் சாப்பிடணும்னு சொன்னால் வேறு எங்கேயே போனாலும் கிடைக்கும். ஒரே இடம். ஓகே. கம்ப்ளைண்ட் இல்லை. டீ இங்கேயே குடிச்சிக்கிறியா? சர்வ் பண்ணுற ஆள் நல்லா இருக்கு. கடை பேரு ஹவுஸ் ஆஃப் கறி. ஹவுஸ் ஆஃப் கறின்னு பேர் வச்சுக்கிறாங்க. எப்படி இருக்கு சாப்பாடு? சாப்பாடு நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? அங்க தமிழ்நாட்டுல கிடைக்கிற மாதிரியே இருக்கா? இருக்கிறது மாதிரி தான் இருக்குது. அப்படிதான் இருக்குது. நீங்க எங்க இருந்து வரியா? ஆந்திரால இருந்தோம். ஆந்திரா. ஓகே. எல்லாம் ஷோக்கு தான் வந்திருக்கீங்க. காலை பிரேக்ஃபாஸ்ட் நம்ம ஹவுஸ் ஆஃப் கறியில தான் சாப்பிட்டோம். இங்க நம்மளுடைய தமிழ் மக்கள் எல்லாமே நிறைய பேர் வந்திருந்தாங்க. இங்க எல்லாருமே ஷோக்கு போறதுனால கொஞ்சம் எக்ஸிபிட் பண்றவங்கலாம் நேரத்தோடய வந்து 7-8 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க. நம்ம வந்து எக்ஸிபிட் பண்ணாதனால கொஞ்சம் மெதுவா நிதானமா தான் வந்தோம். இந்த சுங்கிங் மேன்ஷன்ல ஒரு 15-20 தமிழ் ரெஸ்டாரண்ட் இருக்கும். எப்படி இருக்கியா? நம்ம சொந்த ஊர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்விக்கி மேட்ச்ல தான் பிசினஸ் பண்ணிக்கிறாங்க. எப்படி இருக்குது எல்லாம்? ரொம்ப நாளே கூட சந்திச்சு. சரி வாரம் சந்திப்போம். சொந்த ஊர் நண்பர்களும் சரி தமிழ் நண்பர்களும் சரி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸ்விக்கி மேன்ஷன்ல வீடியோ போட்டோன்னு சொன்னா நிப்பாட்ட முடியாது. ஷோக்கு போயிட்டு இருக்கிறோம். ஹாங்காங் ஜம்பருக்கு 2வது நாள் கொடுத்துருந்த அந்த கட்டில் பஸ்ஸை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். சாத்தம் ரோடு இங்கே தான் எப்பவுமே முதல்ல 11 மணி வரைக்கும் அந்த இடத்துலலாம் பஸ் நம்ம ஏற வேண்டியிருக்கோம். 11 மணிக்கு அப்புறம் அவங்க வந்து அந்த பெனின்சுலா ஹோட்டல் பக்கத்தில் வந்து ஒய்எம்சிஏ பக்கத்தில் வந்து அந்த பஸ்ஸை வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. வரிசையாக பஸ் எல்லாம் நிற்கிது. ஷோக்கு வர்றவங்க கம்பல்சரியாக அந்த ஷோ எக்ஸிபிட்டிங் பேட்ச் விசிட்டரு அந்த பேட்ச்லாம் வச்சுருந்தா தான் அவங்க அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா மக்கள் கியூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க வரிசையாக. முதல் நாள் எப்படி இருந்துச்சு? கூட்டம் இருந்துச்சா? கூட்டம் இல்லை. கொஞ்சம் ஃப்ரீயாக வந்த மாதிரி இருந்துச்சு. பஸ்ல ஏறும்போது ஏறணும். ரொம்ப ஈஸியாக வந்தோம். இன்றைக்கு வந்து பழையபடி கியூ அதிகமாக வந்துடுச்சு. எல்லாமே வெயிட் பண்ணி தான் போவோம். எக்ஸிபிஷனுக்கு போகிற ஆட்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. பாருங்கள் அது மாதிரி பஸ்ஸு ஃபுல்லாக அடுத்த பஸ்ஸை நிப்பாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. காலையில் கொஞ்சம் வெயில் அதிகமாக தான் இருக்குங்க. வெயில் எப்படி இருக்கு? வெயில் அடிக்கல. இப்போ பஸ்ஸில் ஏற மாட்டோமோன்னு இருக்கு. கியூவில் நிற்கிறாங்க. கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க எத்தனை பேர் வராங்கண்டு. பஸ் எப்பவுமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீலக்ஸ் பஸ் தான். அடிக்கிற வெயிலுக்கு பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்த உடனே கொஞ்சம் சுகமாயிடுச்சு. எக்ஸிபிஷனுக்கு நம்ம அந்த ஃபேர் கொடுத்த பஸ்ஸில் தான் போயிட்டு இருக்கிறோம். அந்த பிரிட்ஜினுடைய அழகை நேற்று பார்த்தது நம்ம பஸ்ஸினுடைய பகுதியில் உட்காந்துருக்கோம். சைடு பகுதியில் உட்காந்துருக்கிறோம்ப்பா. அந்த சைடு வந்து ஹாங்காங் சைடு உள்ள பில்டிங்கை பாருங்கள். சீட்டு கட்டு அடிக்க வச்ச மாதிரி அவ்வளோ நெருக்கமாக உயரமான பில்டிங். அந்த சைட் சீனு ஏர்போர்ட்டுக்கு போகிற வடிக்கிறதுனால அழகாக இருக்கும். 2வது நாள் ஜம்ப் ஃபேர் ஹாங்காங் ஜம்ப் ஃபேருக்கு உள்ளே வந்தாச்சு. நேற்று பார்த்துருப்பீங்க எவ்வளோ க்ரௌடு இருந்துச்சு. எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணி என்ட்ரி ஆகிட்டாங்க. முதல் நாளே 90% மக்கள் வந்து என்ட்ரி ஆயிடுவாங்க. How are you, Lee? Yes. How is the Hong Kong show? How you feel the Hong Kong? How you feeling? Did you got any chips? But I don't have few. Can buy something? Maybe 5. Nobody knows. Price compared to before and now? Up to percent. And market. Okay. Don't worry. More 3 days. You can buy more. No, actually I'm leaving. Today you leave it. Okay. How are you, man? I'm fine. How about you? Yeah. Where are you from? Brazil. Okay. So how is the first day show? Stay was a little bit fine, but okay. It's a market.
compared to last year, first day, you remember, last September? Yes, in the last year it was better for us, but I mean, let's see in the final of the show. Okay, more 3 days. Yes. You hope make good business. Yeah, please, thank you. Okay, best. Thank you. இந்த ஜப்பான் பூத்து கிஷோன் இங்கில் நேற்று வாங்கியிருந்தான். ஆனால் அவ்வளோ கஸ்டமர் அவங்க பில் எழுதுறதுக்கு ஒரு நாள் டைம் கேட்டாங்க. இன்றைக்கி வந்துட்டோம். டோக்கனை கொடுத்து கல்லை வாங்க வேண்டியதான். நம்ம வாங்கின கல்லை அந்த பேக்கிங் பண்ணி பக்கா வச்சிருக்கிறேன். எவ்வளோ பிஸியாக இருக்குது பாருங்க. செக் பண்ண சொல்கிறாரு. இது 4வது ஹாலு. இதுவும் எக்ஸிபிஷன் ஹால் தான். இங்கேயும் லேப் கிரவுண்ட் டைமண்ட்ஸு, கியூபிக் ஜிர்கான், சிந்தட்டிக் ஐட்டங்கள், லேப் கிரவுண்ட் டைமண்ட்ஸ் எல்லாமே இந்த ஹால் ஃபுல்லாக இருக்குது. இது போக யாருக்கெல்லாம் அந்த மெயின் ஹாலில் வந்து நேச்சுரல் ஸ்டோன் உங்களுக்கு அந்த ஹாலில் வந்து பூத் அவைலபிலிட்டியாக அவங்களுக்கும் இந்த இடத்துல வந்து கொடுக்குறாங்க. இங்கேயும் நம்மளுடைய நிறைய இந்தியன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம வந்து இந்த டைமண்ட் ஹால் பார்த்தோம். இது வந்து பீட்ஸு, பேர்ல் பீட்ஸு இந்த மாதிரி ஒரு ஹால். இது அரீனா கிரவுண்ட் ஹால் 1, பேர்ல் பூத்து, ஜப்பனீஸ். இந்த ஹால் முழுக்க எல்லா வகையான முத்துக்களும் இங்கே கிடைக்கும். ஜப்பான்காரங்க தான் ஃபேமஸ் இதுக்கு. பேங்காக் பேரில் நம்ம இந்த கூட்டத்தை பார்க்கவே முடியாது. ஏன்னு சொன்னால் ஹாங்காங்கில் வந்து ஃப்ரீ போர்ட்டுங்கிறதுனால என்ன செய்கிறாங்க, வெளிநாட்டு மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க, எவ்வளோ பணத்தையும் கொண்டுட்டு வரலாம், எவ்வளோ கூட்ஸையும் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அந்த அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட பொருட்களை மட்டும்தான் நம்ம வந்து இந்த ஊர்லேருந்து கொண்டு போக முடியாது, கொண்டு வரவும் முடியாது. அதனால உலகத்திலிருந்து பல மக்களும் என்ன செய்கிறாங்க, ஆங்காங்கே படையெடுக்கிறாங்க. உதாரணத்துக்கு தாய்லாந்திலோ இந்தியாவிலையோ நம்ம ஒரு பொருட்களை கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கு கணக்கு காட்டணும், டேக்ஸ் கட்டணும். அது மாதிரி எடுத்துகிட்டு போகும்போதும் அது 1008 ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இங்கே ஹாங்காங்கில் அந்த பிரச்சனை இல்லாதனால இங்கே வந்து மக்கள் வந்து அதிகமாக வந்து பணத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதே கூட்டம் பேங்காங்கில் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் வரமாட்டேது. காரணம் அரசாங்க விதிகள் அப்படிதான். ஹாங்காங்கில் இந்த ஒரு சௌகரியம் இருக்கிறதுனால இவ்வளோ க்ரௌடை பார்க்க முடியுது. நாம பேங்காக்ல வந்து அந்த ஒரு பெரிய 2 ஹாலில் ஒரு செக்ஷன் தான் வந்து முத்து மாலைகள்லாம் இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், இது ஒரு பெரிய ஹால்லையே அவ்வளோ முத்து சம்பந்தமான அந்த பூத்துகள் தான் போட்டிருக்கிறாங்க. முத்து மாலையில் வந்து நிறைய நேச்சுரல் இருக்குது, கல்ச்சர் பேர்ல் இருக்குது, சவுத் சி பேர்ல்னு சொல்லுவாங்க. பல வகையான முத்துக்கள் இருக்குது. அது சம்பந்தமாக வாங்குறவங்களுக்கு தான் அந்த விவரம் தெரியும். முத்துலையும் வந்து இந்த கல்ச்சர் பேருங்கிறது வளர்க்குறது. நம்ம எப்படி பிராய்லர் கோழியை வளர்க்குறோமோ அது போல தான் அந்த முத்தும். அதை வந்து இன்ஜெக்ட் பண்ணி கடலுக்கு அடியில் வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த முத்து தன்னால் வளரும். அதுக்குன்னு ஒரு விலை இருக்குது. இயற்கையாக விளைஞ்ச முத்துக்குன்னு ஒரு விலை இருக்குது. ஜுவல்லரி சம்பந்தமானவங்கள யாரெல்லாம் முத்து சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறாங்களோ அவங்க வந்து இந்த ஹாலுக்கு வரலாம். அங்கே இந்த ஷோக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அங்கே என்ன ப்ரைஸில் உங்களுக்கு வேணுமோ எல்லா ப்ரைஸ்லையும் எல்லா ரேஞ்சிலையும் உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேர்ல் ஹாலில் வந்து பாருங்கள், குறிப்பாக ஜப்பனீஸ் பேர்ல், அதை விட்டாங்கன்னா சைனா பேர்ல், இந்த இவங்க 2 பேர் தான் அதிகமாக பூத்து போட்டிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக ஜப்பான் பேர்லுக்கு அது ஒரு சரியான மகத்துவம் இருக்குது. இதுலேயே வந்து பிங்க் பேர்ல் வந்து ரொம்ப ரேரு, வெரி எக்ஸ்பென்சிவ். மற்ற பேர்லாம் வந்து பீஸே உங்களுக்கு $10 $5 கிடைக்கும். ஆனால் பிங்க் பேர்ல் வந்து பிங்க் கலரில் இருக்கும், சின்னதாக தான் இருக்கும் அந்த பேர். நேச்சுரலி அந்த பேர்ல் வந்து ஒரு பீஸே $5000 $10,000 அந்த மாதிரி விலையில இருக்கும். இது வந்து அரிசோனா தர்காய்ஸும்பாங்க, ஸ்லீப்பிங் பியூட்டி. இது இத்தாலியன் கோரல் சம்பந்தமாக எது வாங்கினாலும் ஹாங்காங் ஷோக்கு அட்டன் பண்ணலாம். ஹாங்காங் ஷோவில் கோரல் நல்லா சீப்பாக கிடைக்கும். இத்தாலியன் பிங்க் கோரல். ஹாங்காங் ஜெம் ஃபேரில் நம்ம டைமண்ட் பெவிலியனில் இருக்கிறோம். நம்ம செய்தாமதாக்கா சீனியர் சிட்டிசன் ஹாங்காங்கில் வந்து நம்ம பல வருஷமா அந்த ஷோவை பார்த்துருக்குறாங்க. நம்ம எப்போ வந்தாலும் சரி ஹாங்காங் ஃபேரில் இந்த டைமண்ட் பெவிலியனில் காக்காவை பார்க்காம வர முடியாது. காக்காவும் ஒரு விசிட் பார்த்துருக்கு. எப்படி இருக்க நல்லா இருக்கு. சரி, வியாபாரம் மொத்தத்தில் ஸ்லோவாக தான் இருக்கு. எல்லாத்துக்கும் ஸ்லோவாக தான் இருக்கு. எத்தனை வருஷமா அந்த ஷோவை பார்க்குறீங்க? 20 வருஷம். எங்க கம்பெனி நம்ம முதலாளி இல்ல, நம்ம கம்பெனி ஒர்க் பண்ற கம்பெனில. சரி 20 வருஷம் மேல போட்டுட்டு இருக்கோம். ஆனா இந்த தடவை ரொம்ப ஸ்லோவா இருக்கு. சரி, இது வந்து இந்த போல மட்டும் தான் அவங்க இதான், வேற இங்கே மட்டும் தான் ஒன்லி எக்ஸ்போ தான். இந்த செப்டம்பர் ஷோ மட்டும் தான் அட்டென்ட் பண்றேன். செப்டம்பர் கொஞ்சம் மூமெண்ட் இருக்கு. நேற்று ரொம்ப ஃபர்ஸ்ட் டே ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஓகே, சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம நண்பர் தாவூது எப்படி இருக்கியா? சொன்னா எப்படி இருக்கு ஷோ? எப்படி இருக்கு? ஓகே, பேங்காங்க எல்லாம் சமைச்சிங்களா? எப்படி சரி, பாத்தீங்களா? ஓகே, வந்ததுல ரொம்ப சந்தோஷம். சந்திச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கா? ஓகே, எல்லாம் ஷேர் பண்ணுங்க, பண்ணிருங்க. அவ்வளவுதான். ஓகே. இந்த வாட்ச்லாம் எவ்வளவு? இது ரொம்ப சீப். கார்டியர் ரொம்ப சீப். எவ்வளவு? இது செகண்ட் ஹேண்ட்.
இந்த இது 5,50,000. எல்லோ கோல்டு கலர் கோல்டு வச்சுதான். ஹாங்காங் டாலர் ஹாங்காங் டாலர் யூஎஸ் டாலர் 64,000 யூஎஸ். 64,000 கோல்டு. இதுல 1.5 லட்சம் 1 லட்சம் 2 லட்சம் கேபி. இதுக்கெல்லாம் ஆட்கள் வருது. இந்த வாட்ச் ரொம்ப சீப். டைமண்ட் பதிச்சிருக்கீங்க ஒயிட். செகண்ட் ஹேண்ட் 40,000 ஹாங்காங் தான். 5,000 யூஎஸ். இப்போ நம்ம பார்த்த வாட்ச் எல்லாமே ரோலக்ஸ், எல்லாம் ஒரிஜினலு ஃபர்ஸ்ட் கிரேடு, எல்லாமே டாப் குவாலிட்டி. இப்போ அதான் மார்க்கெட்டில் நல்லா பிஸியாக இருக்கான் ஓட்டம். அதாவது டைமண்ட் கம்பெனியில் டைமண்டை விட அந்த டைமண்ட் பதிச்ச வாட்ச் தான் ஓட்டம் அதிகமாக இருக்கான். இந்த கோல்டு கலர் வாட்ச் என்ன சொன்னீங்க விலை? அந்த கோல்டு வாட்ச் செகண்ட் ஹேண்ட் தான். லாஸ்ட் இயர் இதுக்குள்ள வேல்யூ வந்து 1.1 மில்லியன் ஹாங்காங். இப்போ இன்றைக்கு மார்க்கெட்டுக்கு 5 லட்சம் ஹாங்காங். 5 லட்சம் பாதி விலை. எல்லாம் வாட்ச் எல்லாம் விலை இறங்குது. சரி, அப்போ அதுக்கு என்னதான் காஸ்ட்? அப்போ காஸ்ட் இது கிரியேட் பண்றதா? ஓகே பாருங்க வாட்ச் விலை எப்படிலாம் இருக்குது. ஏன்னா பிசினஸ் மேனு போட்டா அதுக்கு ஒரு தரம் குவாலிட்டின்னு பாக்குறாங்க. அப்படிதான் ஆயிப்போச்சு. ஏன்னா வந்த இடத்துல ஒரு அருமையான இஞ்சி டீ ஏலக்காய் மணத்தோட நம்ம ஆபீஸா போட்டு தந்துருக்காங்க. உண்மையிலேயே வந்த டயர்டுக்கு ரொம்ப சந்தோஷமா. எப்படி இருந்துச்சு? கிடைக்காது. ஹாங்காங் பேர்ல ஒரு டீ கிடைக்கும். ஹாங்காங் பேர்ல நம்ம தான் SMS தான் கிடைக்கும் டீ. ஹாங்காங் பேர்ல நம்ம காக்காடா பூத்துல கிடைச்சிருச்சு. ஹாங்காங் ஜம்ப் 2வது நாள் முடிஞ்சு எல்லாம் ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஷட்டில் பஸ்ஸை நோக்கி போயிட்டு இருக்கு மக்கள் எல்லாம். சிம்ஷா ஷுய் சுங்கிங் மேன்சன் ஏரியா. நம்ம கவுலன் பக்கம் போகிறவங்களாம் இந்த கியூவில் போக வேண்டியதான். வளமையாக டெய்லி இங்கே தான் வரணும் ஷட்டில் பஸ்ஸுக்கு. எல்லாமே அப்டேட் தான். வெளியே போனாலும் உள்ளே வந்தாலும் சரி. இந்த ஹாங்காங் ஜம்பரில் வந்து வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, விற்கிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாமே இந்தியர்கள் தான். அதாவது 50% மேலே வந்து இந்திய மக்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. குறிப்பாக தமிழ்நாடு, ராஜஸ்தான், குஜராத் இந்த மாநிலத்தில் உள்ளவங்க தான் இந்த வியாபாரத்தில் அதிகமாக இருக்கிறாங்க. அந்த மக்களை தான் நம்ம பார்த்துருக்கோம். ஏர்போர்ட்டு பக்கத்துலேயே இந்த எக்ஸ்போ அமைஞ்சிருக்குது. பஸ்ஸு ஸ்டேஷனை பாருங்கள், எவ்வளோ பஸ்ஸு நிற்கிது பாருங்கள். ஒவ்வொரு பஸ்ஸு ஃபுல்லாக வந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. ட்ரிபிளா 1/2 மணி நேரம் ட்ராவலு. பஸ்ஸு வந்துருச்சு. சிம்ஷா ஷுய் ஏரியாவில் வந்து இங்கே தான் பஸ் வரிசையாக ஒரு பஸ்ஸாக நிற்க ஆரம்பிச்சிருச்சு.